அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகின்றோ, என்றென்றும் பணிந்து தொழுவோ. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகின்றோ, என்றென்றும் பணிந்து தொழுவோ. அல்லேலூயா, 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 ஆமென். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் பிழைப்பா. வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் ஒன்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் பிழைப்பார். அல்லேலூயா, 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 ஆமென். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பா ஒமேகாவும் ஆனவரே. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பா ஒமேகாவும் ஆனவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள்
பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே. அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே. ஆராதனை உமக்கே ஆராதனை, 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 ஆராதனை உமக்கே ஆராதனை. நன்றி 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 இயேசுவே. நன்றி 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 இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஆமென். ஆஹா ஹல்லேலூயா, 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 ஆமென். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோகத்தின் தேவனே, அருமையான மாலை வேளையில் நம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் சித்தம் கொண்டீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த ஆராதனை கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துவீராக. ஆண்டவரே, ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் ஆண்டவரே உடைய கிருபையின் பிரசன்னத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உடைய ஆனந்த மழையிலே நாங்கள் நனைந்து உம்மை ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக என்று செபிக்கிறோப்பா. உங்க கிருபை உள்ள சமூகத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் வேதாகமத்தோடு எழுந்து நின்று ஒரு சங்கீத பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நின்று 8வது சங்கீதத்தை எல்லாரும் சத்தமாய் வாசித்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். சங்கீதம் 8. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் வாசிப்போம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாய் இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகைஞனையும் பழிக்காரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். உமது விரல்களின் கிரியை ஆகிய உம்முடைய வானங்களையும்
நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாயிருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாயிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அவருடைய விரல்களின் கிரியையாகிய உம்முடைய நாம் அதிசயித்து பார்க்கிற அந்த வானங்கள் கர்த்தருடைய விரலின் கிரியையினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மகத்துவமான தேவனை நாம் அப்பா என்று கூப்பிடும்போது அவர் நம் மத்தியிலே கடந்து வருகிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட மகத்துவமான தெய்வத்தை நாம் தெய்வமாக கொண்டிருப்பது நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தமக்கு தெய்வமாக கொண்டு ஜாதியும் அவர் நமக்கு சுதந்திரமாக, அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட பரம வாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்தபடினாலே எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டு தென் வாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. எல்லாரும் என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்ட தென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீ. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீ. பாரம் எல்லாம் நீக்கினீர், என்னை பாடி மகிழ வைத்தீர். பாரம் எல்லாம் நீக்கினீர், என்னை பாடி மகிழ வைத்தீர். என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. ஆமென். அப்படியே உட்காருவோமா? ஹல்லேலூயா. Thank you Jesus. ஒரு சில பாடல்களை நாம் பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். Thank you Jesus. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயமுடனே. எல்லாரும் உற்சாகமாய் நம் கரங்களை தட்டி பாடி கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்த போகிறோம். போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன்.
பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த என்றும் பாடுவே. காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. ஆர்ப்பின் ஜெயதொனியோர் பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆர்ப்பின் ஜெயதொனியோர் பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா. பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று ஈந்து தொண்டு செய்குவேன். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று ஈந்து தொண்டு செய்குவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவபார் என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you. ஒரு பாடலை கூட பாடுவோம். சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வார், எக்காலத்தும் நம்பிடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. சேனைகளின் கர்த்தர் நல்லவரே,
சேதமின்றி நம்மை காப்பவரே. சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வார். சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வார். எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். வெள்ளங்கள் புரண்டு மோதினாலும் உள்ளத்தின் உறுதி அசையாதே. வெள்ளங்கள் புரண்டு மோதினாலும் உள்ளத்தின் உறுதி அசையாதே. 7 மடங்கு நெருப்பு நடுவிலும் இயேசு நம்மோடங்கு நடக்கின்றார். 7 மடங்கு நெருப்பு நடுவிலும் இயேசு நம்மோடங்கு நடக்கின்றார். எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். ஆழத்தினின்று நாம் கூப்பிடுவோம் ஆத்திரமாய் வந்து தப்புவிப்பார். ஆழத்தினின்று நாம் கூப்பிடுவோம் ஆத்திரமாய் வந்து தப்புவிப்பார். கப்பலின் பின்னணி நித்திரை செய்திடும் இயேசு நம்மோடுண்டு கவலை. கப்பலின் பின்னணி நித்திரை செய்திடும் இயேசு நம்மோடுண்டு கவலை. எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். காத்திருந்து பலன் பெற்றிடுவோம் கர்த்தரின் அற்புதம் கண்டிடுவோம். காத்திருந்து பலன் பெற்றிடுவோம் கர்த்தரின் அற்புதம் கண்டிடுவோம். ஜீவனானாலும் மரணமானாலும் நம் அன்பில் நிலைத்திருப்போம். ஜீவனானாலும் மரணமானாலும் நம் இயேசுவின் அன்பில் நிலைத்திருப்போம். எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். இயேசு நம் யுத்தங்கள் நடத்துவார் ஏற்றிடுவோம் என்றும் ஜெயக்கோடி. இயேசு நம் யுத்தங்கள் நடத்துவார் ஏற்றிடுவோம் என்றும் ஜெயக்கோடி. யாவையும் ஜெயித்து வானத்தில் பறந்து இயேசுவை சந்தித்து ஆனந்திப்போம். யாவையும் ஜெயித்து வானத்தில் பறந்து இயேசுவை சந்தித்து ஆனந்திப்போம். எக்காலத்தும்
நம்பிடுவோம். திக்கற்ற மக்களின் மறைவிடம், பக்கபலம் பாதுகாப்பும், இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும், இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி எம்மை காப்பவரே. சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள், சோதனை வென்றிட தந்தருள்வார். சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள், சோதனை வென்றிட தந்தருள்வார். எக்காலத்தும் நம்பிடுவோம். திக்கற்ற மக்களின் மறைவிடம், பக்கபலம் பாதுகாப்பும், இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும், இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாம். எல்லாரும் உற்சாகமாய் நாம் கரங்களை தட்டி பாடி கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரு கழிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரு கழிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையெல்லாம் முழங்கார் படிடுவோமா? இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை தூரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை தூரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம்.
முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம். நம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம். நேற்றும் இன்றும் என்றும், நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம். நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம். நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம். நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம். நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாதையில் அவரின் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. நம்மை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை. நம்மை நடத்தினார், நம்மை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. நம்மை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. நித்திய தேவனாம் சத்திய வரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய வரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே.
பாதுகாத்தாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. நம்மை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. நம்மை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை சொல்லு. நம்மை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்மை பாதுகாத்தார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அக்கினி சோதனை வந்த நேரங்களிலே அவர் நம்மை பாதுகாத்தார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் இல்லை என்றால் நாங்கள் என்றோ அழிந்திருப்போம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைதான், உம்முடைய கிருபைதான் எங்களை நிலைநிறுத்தி இருக்கிறது ஆண்டவரே. எங்களை நீ நினைக்கிறதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காய், உம்முடைய கிருபைக்காய் உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா, thank you Jesus. நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் அப்படியே எழுந்திருப்போமா? ஒரு சில நிமிடங்கள் எழுந்து நின்று கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, thank you Jesus. என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அடிக்கடி ஆராதனையில் தியானிக்கிற ஒரு வார்த்தை மார்க் 6வது அதிகாரத்திலே அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். சாயங்காலமான போது படகு நடுக்கடலில் இருந்தது. அவரோ கரையிலே தனிமையாயிருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினாலே அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை கர்த்தர் கண்டு அவர் ராத்திரியிலே நடுக்கடலின் மேல் நடந்து வந்து அவர்கள் இருந்த படவிலே ஏறினார். உடனே காற்று அமர்ந்தது என்று வாசிக்கிறோம். உண்மையாகவே சீஷர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை கர்த்தர் கண்டார். இப்படிப்பட்ட வருத்தத்தின் சூழ்நிலையிலே கடந்து போயிருக்கிற தேவ பிள்ளையே, உங்கள் சூழ்நிலையை பார்க்க அவர் உங்கள் பக்கத்திலே கடந்து வருகிற தேவனாயிருக்கிறார். அவர் நடுக்கடலிலே கடலின் மேல் நடந்து வந்து சீஷர்களோடு கூட அவர் படவிலே ஏறினார். உடனே காற்று அமர்ந்தது என்று வேதம் சொல்கிறது. கடலை போல சூழ்நிலையிலே தவித்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்கள் மத்தியிலே கர்த்தர் கடந்து வந்து உங்களை விடுவிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் எங்களை பார்க்கிறவர், நீர் எங்களை காண்கிற தேவன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. ஹல்லேலூயா. புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே. புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே, தாங்கிடும் நங்கூரமே, தீனம் தாங்கிடும் நங்கூரமே. ஆட்கொண்ட தெய்வம்
திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகலிடமே, எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகலிடமே, என்னை காக்கும் புகலிடமே. தீனம் என்னை காக்கும் புகலிடமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே, நெஞ்சார முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே, ஆவியானவரே. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம். மகா பரிசுத்தமும் மிகுந்த இரக்கமும் எங்கள் அன்பின் பரலோகத்தின் தேவனே, அருமையான நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் கூடி வந்து உம்மை ஆராதிக்க கத்த தந்த நல்ல கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். வார்த்தையோடு வருகிற உம்முடைய மகனை கர்த்தர் பலப்படுத்துவீராக. கர்த்தர் எங்களுக்கு வேண்டிய மன்னாவை எங்களுக்கு தரும்படியாய் செபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையினாலே கர்த்தர் எங்களை உயிர்ப்பித்து அனுப்பும்படியாய் செபிக்கிறோம். மகிமையெல்லாம் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிறவர்களுக்காக செபிக்கிறோம். கர்த்தர் அவர்களோடும் பேசி கர்த்தர் அவர்களை உயிர்ப்பிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எல்லா மகிமையும் கனமும் கர்த்தருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். எங்களை தரை மட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வந்த உங்கள் ஒருவரையும் வாழ்த்துகிறேன். உங்கள் எல்லாரையும் பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். ஒவ்வொரு முறை இந்த சபைக்கு வரும் பொழுதும் ஆண்டவர் இந்த சபைக்கு செய்திருக்கிற நன்மைகளை பார்க்கும் பொழுது, கண்ணால் பார்க்கும் பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. தாழ்வில் நம்மை நினைத்த தேவன். நிறைய பழைய ஆட்களுக்கு தெரியும், நிறைய விஷயங்கள் பார்க்கும் பொழுது கண்ணிலிருந்து கண்ணீர் தான் வரும். ஆண்டவர் செய்த தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் ஒவ்வொரு முறை இங்கிருந்து திருப்பி வெளிநாட்டுக்கு போகும்பொழுது சில
ஃபன் ஃபேக்ட், பழைய ஆலயம் இருக்கும் பொழுது, சின்ன ஆலயம் இருக்கும் பொழுது, எல்லாரும் கிளம்புறதுக்கு ப்ரேயர் பண்ண ரெடியாகும் பொழுது எனக்கு ஒரு ரிச்சுவல், ஒரு சென்டிமெண்ட் உண்டு. நான் என்ன வரேன்னு சொல்லிட்டு அந்த பழைய ஆலயத்தின் மொட்டை மாடியில் போர்டு வைப்பதற்காக ஒரு ரூஃப்க்கு மேலே ஒரு பில்லர் இருக்கும். அது பக்கத்தில் போயிருந்து முழங்கால் படியிட்டு ஒரு 2 நிமிஷம், ஆண்டவரே ஆண்டவரே நான் ஃபேமிலியை பாதுகாத்துக்கணுங்க, இந்த சபையை விசேஷமாக ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு தடவை வரும்பொழுதும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை காணணும்னு ஜெபிச்சுட்டு போய், அப்படி பண்ணலைன்னா எனக்கு ஏதோ ஒரு இழந்தது மாதிரி இருக்கும். சும்மா ஒரு சின்ன பிள்ளை மாதிரி அந்தபடி ஒரு காரியத்தை பண்ணிட்டு போகிறத வழக்கம் உண்டு. நான் கடந்த 5-6 வருடங்களை புதிய ஆலயத்துக்கு வந்த பிறகு அப்படி பண்ண முடியாது, இந்த ரூஃபுக்கு மேலே ஏற முடியாது. ஆனால் ஆண்டவர் இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் செய்கிற நன்மைகள், ஆண்டவர் கொடுக்கிற பெருக்கத்தை நினைத்து நன்றி செலுத்துகிறேன். இங்கே நான் இருக்கும் பொழுது ஒவ்வொருடைய முகத்தை பார்த்தேன், எனக்கு மெஜாரிட்டி ஆஃப் ஆட்களை எனக்கு தெரியாது, ஒரு சிலரை தான் என்னால் அடையாளம் காண முடிந்தது. ஆண்டவர் எவ்வளவு நேசிக்கிறார், சபையை நேசிக்கிறார், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். நான் இந்த பலிபீடத்தில், இந்த பீடத்திலிருந்து அநேக அனாயிண்டிங் சர்மன்ஸ், அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தைகளை கேட்டு பழகியிருக்கிறது. அநேகருக்கு உலகத்திலே பிரயோஜனமாக இருக்கிறதே அநேகர் சாட்சியாய் சொல்லி இருக்கிறார்கள். நான் ப்ரீச்சர் கிடையாது, ஐ எம் நாட் அ ப்ரீச்சர். நான் என்னுடைய தம்பிமார்க்க லாஸ்ட் டைம் எல்லாம் சொல்லும் பொழுது நான் நார்மலாக நோன்னு சொல்லுவேன். ஐ லைக் டு சிட் அண்ட் லிசன். ஆனால் இன்றைக்கி 2 பேரும் வெளியே இருக்கிறாங்க. என்னுடைய தம்பி பாஸ்டர் ஜான்சன் ஒரு ஊழியத்தை முடித்து வந்து கொண்டு இருக்கிறாங்க, லேட்டாக தான் வருவாங்க. பாஸ்டர் டேவிட் இன்னொரு வெளியூரில் இன்னொரு ஊழியத்திற்காக கடந்து செல்றதுக்காக இன்றைக்கு நான் பிடிக்கப்பட்டேன். இன்றைக்கு நானும் அநேக பிரயாணங்கள் முடித்து இன்றைக்கு ஈவினிங் 5 மணிக்கு பிற்பாடு தான் வந்து சேர்ந்தோம் நாகர்கோயிலில். என்னுடைய அம்மாவுடைய சகோதரியுடைய வீட்டில் நடந்த ஒரு திடீர் மரணத்தின் நிமித்தம் நேற்றைக்கு நைட்டு சென்னை போக வேண்டியிருந்தது. இன்றைக்கு காலையில் சென்னையிலேருந்து பெங்களூர் வந்துட்டு அங்கே என்னுடைய ஃபேமிலி இருந்தாங்க, அவங்களையும் கூட்டிகிட்டு இன்றைக்கு ஈவினிங் தான் வந்து சேர்ந்தோம். என்னுடைய அம்மா அந்த சென்னையில் இருக்கிறாங்க. அந்த குடும்பத்திற்காகவும் என்னுடைய அம்மாவுடைய சகோதரியுடைய கணவனார் அவர்கள் மரித்து போனார்கள். இந்த குடும்பத்திற்காக ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிக்கும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். அம்மாவுக்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாளைக்கு அந்த அடக்கத்திற்காக நானும் காலையில் திரும்பி அங்கே போகிறேன். கர்த்தர் கிருபை தாங்கும்படியாய் ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். நான் தமிழில் இந்த மாதிரி மேடையில் பேசி அநேக வருடங்களாகிறது. கடந்த நான் நினைக்கிறேன் ஒரு 8-10 வருடத்துக்கு முன்பாக சாட்டர்டே நைட்டில் நான் இங்கே பேசியிருக்கிறேன். ஸோ எனக்கு இப்படி தமிழில் பேசி பழக்கம் ரொம்ப இல்லை. அதனால் ஆங்கிலத்துலேயும் ஒரு பெரிய ஆளுகள் அப்படி இல்லை, 2லேயும் ஒழுங்காக பேச தெரியாது. அதனால் வார்த்தைகள் ஏதாவது தடுமாறி வந்தாலோ முரணாக வந்தாலோ என்னை தயவாய் பொறுத்து கொள்ளும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். யூஸ்வலி என்னுடைய தாட் ப்ராசஸ் திங்கிங் வந்து நல்ல ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஆனால் வாய் ஒத்துழைக்காது. அதனால் நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசி பழக்கம். நான் அநேக குடும்பத்தினர் நண்பர்கள்னு சொல்லுவாங்க, சில சமயம் நீ என்ன சொல்ல வந்தேன்னு எங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி கான்ஷியஸாக என்னுடைய அன்நேச்சுரல் நான் மெதுவாக பேச ட்ரை பண்ணுறேன். அது நிமித்தம் ஒரு வேளை லேட் ஆயிடுச்சுன்னா 5-10 நிமிஷம் கூட ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு பொறுத்து கொள்ளும்படி நான் இப்பொழுதை கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் செய்கிற எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துவோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நமது. என்னுடைய சரீரத்திலும் பயங்கர சோர்வு. நாங்கள் ஏசியில் இருக்கும்போது எனக்கு உண்மையில் தூக்கம் வருது, அப்படி கண்ணை கட்டிட்டு வருது. ஆனால் ஆண்டவர் தாமே பலப்படுத்தும்படியாய் ஒரு வார்த்தை என்னை நினைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வேதத்தை தியானிப்பதற்கு முன்பாக கண்களை மூடி ஒரு சில வார்த்தைகள் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த மாலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே எங்களை கூட்டி சேர்த்து கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே நிலைநிற்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. We are here by your grace, O God. உம்முடைய செட்டைகளில் நான் நிற்கிறேன். ஆண்டவரே, you are my righteousness. என்னை மறைத்து நீர் வெளிப்படும். ஆண்டவரே, ஆண்டவர் நீர் கொடுத்த வார்த்தைகள் ஒரு சிலருக்காவது பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் கிருபை செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்ம வருடத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம். நம்ம யூஸ்வலாக வருடத்தை நாம் திரும்பி பார்க்கறது வழக்கம் இல்லையா? இன்றைக்கு சாட்சி கூட்டங்கள்லாம் வரும். நம்ம வருடத்தில் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரை துதித்து நன்றி சொல்லுவோம். அநேகருடைய சாட்சி எப்படி இருக்கும் தெரியுமா? தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், ஆனாலும்
செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். ஆனாலும் அநேக சூழ்நிலைகளில் அநேகருடைய சாட்சி இப்படி தான் இருக்கும். நான் அன்னைக்கு பாடணும்னு நினச்சிட்டு வந்த பாட்டு நெருக்கப்பட்டு மடிந்து நம்மளை அதை ராபர்ட்டன் நிறைய தடவை பாடிட்டாங்க. நான் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். ஆனாலும் தமிழில் அந்த ஆனாலும் இல்லை, ஆங்கிலத்தில் போட்டிருக்கு. We went through fire and through water, but you brought us out. Not only brought us out, அவர் நம்மளை கொண்டு வந்தது மட்டுமல்ல, நம்மளை செழிப்பான இடத்துல கொண்டு வந்தார். அப்படி எத்தனை பேர் சாட்சி சொல்ல முடியும்? எத்தனை பேர் சாட்சி சொல்ல முடியும்? ஒரு வார்த்தை பாடின, அக்னியில் நடந்து வந்தோம், நான் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. பாடலாமா? அக்னியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லையப்பா. கண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் முகி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜன். கைகள் தோற்றிடும் எங்கள் கண்மலை நீ, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மால். அக்கினியில் கடந்து வந்தோம், அக்கினியில் நடந்து வந்தோம். ஹல்லேலூயா. ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், இந்த கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும். எங்கள் தேவன் நீ, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் பெரும்பாலும் சொல்லலாம். ஆனாலும் நடந்து வந்தோம், ஆனாலும். ஆனால் ஒரு சிலர் மற்றவர்களுக்கு சொல்லுவாங்க, இன்னும் அந்த ஆனாலும் சொல்ல வேண்டிய நிலைமையில வரல பிரதர், இப்பொழுதும் தண்ணீரிலும் அக்கனியிலும் தான் இருக்கிறோம். ஸ்டில் வெயிட்டிங் டு சே தட். பட் இன்றைக்கு செய்தி அப்படிப்பட்டவர்களுக்காட்டி, நெருக்கத்தில் இருக்கிறவங்க, நெருக்கப்பட்டு ஆனாலும் சொல்லணும்னு ஆசையா இருக்கு, சாட்சி சொல்லணும்னு ஆசையா இருக்கு. ஆனாலும் இந்த ஆனாலும்ங்கிற இடத்துல நான் வரல, நெருக்கத்தில் இருக்கிறேன். இன்றைக்கு நான் அவங்களுக்கு கூட பேச போறேன். ஆண்டவர் கொடுத்த வார்த்தை நெருக்கம். இது ஒரு பிரைஸ் அண்ட் வர்ஷிப். எனக்கு தெரிஞ்ச ஃபேமஸ் வர்ஷிப் லீடர் நம்ம தாவீது. இன்றைக்கு வருகிற எல்லா பாடல்களும் 99% தாவீதோடைய ஒரு லைனாவது அவங்க பாட்டில் இருக்கும். சங்கீதத்தில் மெஜாரிட்டி தாவீது எழுது. ஆனால் இந்த தாவீதை போல நெருக்கப்பட்ட ஒரு மனிதன் கிடையாது. சின்ன வயதிலே 10-15 வயதிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம். ஆனால் அடுத்த 10-15 வருடங்கள் அவன் ராஜாவாகிறது வரைக்கும், அதற்கு பிற்பாடு குறிப்பாக வந்த அபிஷேகிக்கப்பட்டு வாக்குத்தத்தம் பெற்று வாக்குத்தத்தை சுதந்திரிக்க வேண்டியவன் 15 வருடங்கள் அவன் பட்ட பாடு கொஞ்சம் நான் சொல்ல. அதில் ஒரு பகுதியை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். மிகவும் தெரிந்தவர், வேதம் படிக்கிற எல்லாருக்கும் மிகவும் தெரிந்த ஒரு பகுதி 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 382வது பக்கம், 30வது அதிகாரம். மிகவும் தெரிந்த ஒரு பகுதியை சில வசனங்களை மட்டும் வாசித்து ஒரு சில காரியங்கள், நான் பிரயோஜனப்பட்ட ஆண்டவர் என்னோடு உணர்த்தின ஒரு காரியங்கள் கடந்த நாட்டிலே அது ஒரு சிலருக்காவது பிரயோஜனமாக இருக்கும் என்று நினைத்து நான் இதை பகிர்ந்து கொள்கிறேன். 30வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் 6வது வசனம் இப்படி தொடங்குகிறது. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். போதும். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான்.
தாவீதுக்கு நான் சொன்னது மாதிரி நெருக்கம் வந்து அவனுக்கு வந்து புதுசு இல்லை. ஹீஸ் அன் எக்ஸ்பர்ட். கடந்த 10-15 வருடங்களாக நெருக்கத்தின் மத்தியில் ஓடிக்கிட்டே தான் இருக்கான். நெருக்கத்தை கையாண்டு பழகி போனான். அவனுக்கு வந்து நெருக்கம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ஒரு வாழ்க்கையில் ஒரு பகுதியில் வரும்பொழுது வேதம் சொல்லுகிறது அவன் மிகவும் நெருக்கப்பட்டான். he was greatly distressed. மிகவும் நெருக்கம். நம்ம எவ்வளவுதான் அனுபவத்தில் பெரியவர்களாக இருந்தார்களும், எங்கள் எவ்வளோ அனுபவம் இருக்குது, எவ்வளோ காரியங்களை நாங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்குறோம், எவ்வளோ நெருக்கங்கள் பாடுகளை பார்த்துருக்குறோம். அப்படி இருக்கிறவங்களுக்கு கூட வாழ்க்கையில் அட்ட ஒரு பாயிண்டில் வருவாங்க மிகவும் நெருக்கம், கையில் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு நெருக்கம். அந்த ஏன் நெருக்கப்பட்டானுங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஒருவேளை புதிதாய் யாராவது இதை பரிச்சயம் இல்லாதவர்களுக்காக ஒரு கதை மாதிரி நான் குயிக்காக சொல்லுகிறேன் என்ன நடந்ததுன்னு. தாவீதின் மேல் அபிஷேகம் இருக்கிறதை உணர்ந்த சவுல் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, அவனை கொலை செய்ய தேடிட்டே இருக்கான். அதனால் அவன் கைக்கு தப்பி ஓடி கடைசியில் இஸ்ரவேல் தேசத்திலே அவன் இருந்தா சவுல் என்னை பிடிச்சு கொண்டு போடுவான் பயந்து பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தியர் நாட்டில் வந்து அடைக்கலம் போகிறான். இந்த ப்ரீவியஸ் சாப்டர்ஸ் முந்தின அதிகாரங்களில் அதை குறித்து பார்க்கிறோம். அங்கே அந்த நாட்டிலே ஆகீஸ் பெலிஸ்திய ராஜாவுடைய கண்களில் அவனுக்கு தயை கிடைத்தது என்று வேதம் சொல்லுகிறது. அவன் அங்கே இருந்து செட்டில் ஆகி சவுல் நம்ம மறந்து போகிறது வரைக்கும் இங்கே இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபாரின் லேண்டுக்கு போயிருக்கிறான். நானும் ஒரு ஃபாரின் லேண்டில் தான் இருக்கிறேன். அதே மாதிரி நிறைய பேர் ஃபாரின் லேண்டில் பிழைப்புக்காக, இல்லை வீட்டில் பிரச்சனை பிரதர், குடும்பத்தில் பிரச்சனை, சரி கொஞ்சம் வெளியூரில் போய் ஒர்க் பண்ணி கொஞ்சம் எல்லாம் செட்டில் ஆன பிறகு திரும்பி வரலாம் அப்படின்னு. அப்படி ஒரு சூழ்நிலையில் தாவீது இன்னொரு நாட்டில் பெலிஸ்தியல், அதுவும் ஒரு எதிரிகளின் ராஜ்யம், ஆண்டவர் அவனுக்கு ஒரு தயை பாராட்டி அந்த ராஜாவின் கண்களில் தயை கொடுத்து அந்த இடத்துல இருக்கிறான். ஆனால் அங்கே இருக்கும் பொழுது தான் இந்த நெருக்கம் வருது. எப்படிப்பட்ட நெருக்கங்கிறத நான் 1-2 காரியங்களை சொல்லுகிறேன். ஒருவேளை நம்ம யாரு கூட யுத்தத்துக்கோ அடிபிடிக்கோ போகிறது கிடையாது. இந்த மாடர்ன் டைம்ஸில் அதுபோல் ஒத்த சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் வருகிறது உண்டு. நீங்கள் அதை உங்கள் வாழ்க்கையில் ஆராய்ந்து பாருங்கள். அந்த மாதிரி சூழ்நிலையில் யாராவது இருக்கிறீங்கன்னா நீங்கள் அதை உங்களுக்காக எடுத்துக்கொள்ளலாம். இப்படி ஓடி அந்த நாட்டில் அவன் வேதம் சொல்லுகிறது அவன் 1 வருடமும் 4 மாதமும் தங்கியிருந்தான். அவன் தனியாக கிடையாது, அவங்க கூட 600 பேர்கிட்ட இருக்கிறாங்க. 600 பேர் அவங்க பிள்ளை குட்டிங்க. ஸோ ஒரு பெரிய குரூப் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அங்கே இருந்து அப்பப்போ பக்கத்தில் ரெய்டு போய் அவனுக்கு கொஞ்சம் செல்வம் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் செட்டிலாக இருக்கிறான். இப்போ நான் வந்தேன் பிரதர், அந்த ஊருக்கு வந்து கொஞ்சம் பரவாயில்ல, இந்த இடத்துல செட்டிலாக இருக்கேன் பொழுது முதல் காரியம் இந்த 30வது அதிகாரத்தில், அந்த 29வது அதிகாரத்தில் போட்டிருக்கு, பெலிஸ்தியர் ராஜாவுக்கு இவர் மேல் நம்பிக்கை இருக்குது, ஆனால் இந்த பெலிஸ்திய பிரபுக்களுக்கு தாவீதின் மேலே நம்பிக்கை இல்லை. அப்போது அவங்க யுத்தத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக போகும்பொழுது நானும் உங்கள் சைடு தான் காட்டிக்கிறதுக்காக தாவீதும் அவனோடு கூட இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து செல்லும் பொழுது அங்கே ஒரு அழகான வசனத்தை நான் பார்க்குறேன். அவங்க எல்லாம் 29வது அதிகாரம் 6வது வசனத்தில் போட்டிருக்கு. அந்த ஆகீஸ் ராஜா தாவீதை குறித்து சொல்லுகிறான், நான் உன்னில் ஒரு பொல்லாப்பும் காணவில்லை, ஆகிலும் பிரபுக்களின் பார்வைக்கு நீ பிரியமானவன் அல்ல. நீ பிரியமானவன் அல்லன்னு அழகாக சொல்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன? உன்னைய பிடிக்க மாட்டேங்குது. எனக்கு உன்னைய பிடிக்குதுப்பா, ஆனால் அந்த பிரபுக்களுக்கு அவன் ஒரு சொசைட்டியில் இருக்கிறான், ஒரு சமூகத்தில் இருக்கிறான், ஒரு வெளிநாட்டில் வந்து இப்படி தான் செட்டில் ஆகிருக்கிறான். அப்போது நானும் உங்கள் கூட ஒருத்தந்தான் காட்டிக்கிறதுக்கு வேண்டி அவன் சப்போர்ட் அவன் காட்டும் பொழுது அந்த ஜனங்கள் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஜனங்கள் அவனை ஏற்றுக்கொள்ள அந்த பைபிள் சொல்லியிருக்கிறது, he had to go back, நீ திரும்பி போய்விடு. அவங்க கூட யுத்தத்திற்கு வராமல் திரும்பி போய்விடுன்னு தான் அந்த அர்த்தத்தில் இருந்தாலும் அவனுக்கு தெரியும் இந்த ஜனங்கள்கிட்ட ரொம்ப நாள் நம்மளால் இருக்க முடியாது. இன்னைக்கு இல்லதுனால நாளைக்கு நானும் ஒரு நாள் என்னமே விரட்டி விட்டுருவான். இதை வாசிக்கும் பொழுது ஒரு வசனத்தில் நான் 29வது அதிகாரம் 5வது வசனத்தை மட்டும் வாசிங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று
இந்த தாவீதை குறித்தல்லவோ ஆடிப்பாடி சொன்னார்கள் என்றார்கள். இதை நான் ஆங்கில வேதாகமத்திலே வாசிக்கும் பொழுது, is this not David of whom they sang to one another in dances, saying Saul has slain his thousands and David his 10,000s? Question mark. கேள்விக்குறி போட்டிருக்கும். இதே சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று ஒரு காலத்தில் அவனை குறித்து புகழ்ந்து ஆடி பாடினார்கள். அப்போ அது கேட்கறதுக்கு தாவீதுக்கு எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்திருக்கும். நம்மை குறித்து ஒருத்தங்க புகழ்ந்து புகழுக்கு மயங்காதவர்கள் பூவிலகில் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே சென்டென்ஸ் எதிரிகள், இப்போ அதே எதிரிகள் அவனை குறித்து சொல்லுகிறார்கள் வித் கொஸ்டின் மார்க். இயேசுவை சிலுவையில் அறையும் பொழுது யூதருக்கு ராஜா அப்படின்னு போர்டு வச்சாங்க. நல்ல இன்டென்ஷனில் வச்சாங்களா? இல்லை, அவரை கேவலப்படுத்தும்படி வச்சாங்க. அதே போல் நம்மை குறித்து சொல்லப்பட்ட, ஒரு காலத்தில் சொல்லப்பட்ட நல்வசனங்கள், நம்மை குறித்து உரைக்கப்பட்ட வார்த்தைகள், நம்முடைய புகழ்ச்சிகள், ஒருவேளை நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள், சில நேரங்களிலே அவைகள் கேள்விக்குறிகளாக நமக்கு தென்படலாம். இட் வில் பி எ கொஸ்டின் மார்க் டு அஸ். அது நம்மை மகிழ்விக்கிற தருணங்கள். நமக்கு இவன் அல்லவா ஒரு காலத்தில் ஆடிப்பாடினான், இவனை குறித்து அல்லவா இப்படி சொன்னார்கள். அது இந்த எதிரிகள் இப்பொழுது சொல்லும் பொழுது சந்தோஷத்துக்கு ஏதுவானவைகளில் அவனை குற்றப்படுத்துவதற்காக இட்ஸ் எ கொஸ்டின் மார்க். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள், ஆண்டவர் நமக்கு உரைத்த காரியங்களானாலும் சரி, நமக்கு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களாக இருந்தாலும் சரி, நம்மை குறித்த நற்சாட்சிகளாக இருந்தாலும் சரி, நம்மை குறித்து சொல்லப்பட்ட நல்ல வசனங்களானாலும் சரி, அவைகள் ஒருவேளை நமக்கே அது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கும், கேள்விக்குறையாக இருக்கும். நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்கு பதில் நமக்கு சந்தேகத்தையும், நமக்கு ஒரு முள்ளு மாதிரியே அது காணப்படுற மாதிரி இருக்கும். அது ஒரு that is one of the distress. அது முதல் நெருக்கம் தாவீதுக்கு வந்தது. அவன் ஒரு பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்காக இன்னொரு இடத்துல போய் இருக்கிறான். ஆனால் அந்த இடத்துல அவன் அங்கீகரிக்கிறதுக்கு இல்லை. நல்லா தான் இருந்தது, என் மேனேஜர் நல்லா தான் பிரதர் என்ன வச்சுருக்காங்க, ஆனால் கூட இருக்கிறவங்க சரி என்னை பிடிக்க மாட்டேங்குது. அப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நீங்கள் காணப்படுகிறீங்களா? ஒருவேளை இங்கே இருக்கிறவங்களாம் சரி, ஆன்லைனில் கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க சரி, அந்த சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா? நெருக்கத்தின் மத்தியில் எனக்கு தெரியும் பிரதர், இனிமேல் ரொம்ப நாள் இங்கே இருக்க முடியாது, நானும் விட்டுட்டு போக வேண்டியது, ஐ நீட் டு கோ பேக். நல்லா தான் இருந்தது, வேலையெல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு, பட் ஐ நீட் டு கோ பேக். அந்த சூழ்நிலையில் யாராவது இருக்கிறீங்களா? தாவீதுக்கு வந்த முதல் நெருக்கம், அவனால் அந்த சொசைட்டியில் நிற்க முடியல. ஹி டசன்ட் ஹேவ் அன் அக்செப்டன்ஸ். ரெண்டாவது, அவன் போக சொன்னதுனால அவன் திருப்பி அவனுடைய பாளையத்தில் வருகிறான். இங்கே வரும்பொழுது என்ன நடக்கிறது? இன்னொரு எதிரி குரூப் அமலேக்கியர் வந்து அங்கே இருந்த எல்லாவற்றையும் அழித்து தீக்கிரையாக நாசம் பண்ணி அவனுடைய பிள்ளைகள் குட்டிகள் எல்லாவற்றையும் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். லாஸ், இழப்பு, குடும்பத்தில் இழப்பு, எல்லாத்தையும் எரித்து நாசம் பண்ணுகிறதுனா அவனுக்கு இருந்த சொத்து பத்து, ஏதாவது ஃபைனான்ஷியல் திங் எல்லாம் போச்சு, ஒன்றும் இல்லாமல் போச்சு. அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு, ரைடு பண்ணி சேர்த்து வச்சு, குடும்பத்தை கொஞ்சம் கட்டி அப்போ தான் செட்டில் ஆகி 1 வருஷம் 4 மாதம் ஆச்சு. ஒரே நொடியில் எல்லாமே போயிடுச்சு. முதல்ல போனது அவனுடைய குடும்பம். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தில் இருக்கும் பொழுது நார்மலாக யாருமே அவனுக்கு இருந்த 2 மனைவிமாரில் ஒருத்தியை குறித்து, அபிகாயலை குறித்து சொல்லும்போது சொல்லியிருக்கு, அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியுமாக இருந்தான்னு சொல்லியிருக்கு. ஒரு பிரச்சனைன்னு வந்துன்னா அவளுக்கு ஒரு விஷயத்தை டிவைஸ் பண்ணி கரெக்டாக இப்படி பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்கிறக்கூடிய மகா புத்திசாலி. இதை ஏற்கனவே அவள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கா. அவருடைய பழைய குடும்பத்தில் இருக்கும்போது ஒரு பிரச்சனை வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணான்னு முந்தின அதிகாரத்தில் பார்க்குறோம். ஆனால் இப்போது ஒரு பிரச்சனை தாவீதுக்கு வரும்பொழுது அபிகாயல்கிட்ட ஓடி போக முடியாது. அங்கே அபிகாயல் இல்லை பிடிச்சிட்டு போயிட்டான். இதையாவது தன்னுடைய சொத்து பத்து ஃபைனான்ஷியல் ஏதாவது இருக்குன்னா அதுவும் இல்லை, எல்லாம் எரிக்கப்பட்டு போயிட்டு ஒரு பக்கமும் திரும்ப முடியாத நிலைமை. குடும்பத்தில் போய் ஆலோசனை கேட்க முடியாது, எதையாவது தனக்குள்ளதை வச்சு எதாவது செய்யலாம்னா அதுவும் கிடையாது. 3வது ஒரே ஒரு கூட்டம் மிஞ்சி இருக்கு, அவனுடைய சுற்றி இருக்கிற 600 பேர், தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவனுடைய மெய்காப்பாளர், இல்லைன்னா அவனை தொடர்ந்து வந்த ஃபாலோவர்ஸ். ஆனால் இந்த வசனத்தில் அவன் மிகவும் நெருக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் பிள்ளை குட்டிகளை பிடிச்சி எல்லாத்தையும் எரிச்சிட்டு போனது ஒரு காரியம். அந்த வசனத்தில் சொல்லியிருக்கு,
தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். 6வது வசனத்திலே, சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தமும் மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆங்கிலத்தில் இப்படி போட்டிருக்கு, டேவிட் வாஸ் கிரேட்லி டிஸ்ட்ரெஸ்ட் பிகாஸ் the men were talking of stoning him. அவனுடைய நெருக்கம் இப்போ பெரிய நெருக்கம் எதனால வந்திருக்கு தெரியுமா? என் கூடி இருக்கிற, என் கூடையே நடக்கிற என் நண்பர்கள் என்ன கல்லெறியணும்னு சொல்றாங்க. என் நண்பர்கள் என்ன கல்லெறியணும்னு சொல்றாங்க. இது எப்படிப்பட்ட கூட்டம் தெரியுமா? இந்த 600 பேர் 400 பேர் ஒரு காலத்தில் ஒன்றும் இல்லாமல் ஒன்றுக்கும் உதவாமல் இருந்தவங்க. இந்த ஒரு அழகான ஒரு வசனம் உண்டு, எடுத்து வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 22:2 வாசிங்க. 1 சாமுவேல் 22:2. ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோட கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த போதும். யார் இவன் கூட போறது? ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், வாழ வழி தெரியாத வெட்டியா இருக்கிறவங்க. இவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து அவன் கூட தெண்டு யுத்தத்தில் பழக்குவித்து அவங்களுக்கு லைஃப்பில் ஒரு பர்பஸ் கொடுத்து ட்ரெயின் பண்ணி இப்போ ஒரு செட்டில் பண்ணி ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? கல்லறிகிறாங்க. குடும்பம் அவன் சேர்ந்திருக்க வேண்டிய இல்லை, டிபெண்ட் பண்ண வேண்டிய குடும்பம் இல்லை. அவன் கொஞ்சமாக சேர்த்து வச்சிருந்த பொக்கிஷங்களோ ஐஸ்வர்யமோ இல்லை. அவனை பாதுகாக்க அவனுக்கு ஒரு அரணாக இருக்கிற, அவனுடைய செக்யூரிட்டியாக இருக்கிற ஆட்கள் இப்படி அவனுக்கு நேராக திரும்பி இருக்கிறான். நானும் நிறைய நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லை, காலேஜில் எல்லாம் நான் படிக்கும்போது எனக்கு சில சமயம் இந்த ஆட்டோகிராஃப் எழுதுவாங்கல்ல. இப்போ அந்த பழக்கம் இருக்காது, இப்போ எல்லாம் நியூ ஏஜ். ஸோ வி ஆர் பூமர்ஸ், ரைட்? அந்த ஆட்டோகிராஃப் எழுதும் பொழுது எழுதுவாங்க, என்ன எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் ஒன்று நான் மறக்க மாட்டேன். என்ன சில நேரத்தில் அந்த ஆட்டோகிராஃப் எடுத்து பார்த்து நான் சிரிப்பேன். ஏன்னா அவங்க எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா மனிதர்கள் அவங்க சூழ்நிலைக்கு ஏற்றபடி மாறக்கூடியவர்கள். அது அவங்களுடைய குறை கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு உள்ளாடி கசப்பு, அவங்களும் இழந்ததுனால அதை யார்கிட்டையாவது காட்டணும். யார்கிட்ட காட்டணும்? தாவீதுகிட்ட காட்டுறான். இந்த மாதிரி சூழ்நிலையில யாராவது இருக்கிறீங்களா? எனக்கு இன்னொரு பிரச்சனை வந்தால் குடும்பத்தில் போய் சொல்லணும் பிரதர், நான் சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. இதையாவது வச்சு ஏதாவது செய்யலான்னா இருந்ததும் போச்சு. இதையாவது நண்பர்கள்ட்ட கொஞ்சம் ஆலோசனை சேர்க்கலான்னா அவங்க தான் எனக்கு எதிராக விரோதமாக எழும்பி நிற்கிறாங்க. இதுதான் எப்பக்கமும் நெருக்கப்படுது. ஒரு வழி, எல்லா வழியும் அடைஞ்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தாவீது ஒரு தலைவன். கூட போகிறதெல்லாம் வெட்டி வேலையாட்களாக இருந்தாலும் he is still a leader. அவன் ராஜாவாக, தலைவனாக, ஆண்டவரால் அபிஷேகிக்கப்பட்டவன். அந்த லீடருக்கு இவங்க திரும்பும் பொழுது அவனுக்கு ஒரு கில்ட்டி கான்ஷியஸ். ஏன் இப்படி நடந்தது? நான் என்னுடைய முடிவினால தானே இப்படி இருந்திருக்கும். அந்த 1 சாமுவேல் 27:1 அவன் இப்படி சொல்லுவான், நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறு இல்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். இட் இஸ் ஹிஸ் பிளான். அவனா ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அதில் பிரச்சனை வந்துச்சுன்னா அவனுடைய உள்ளதான் பாதிக்கும். ஒரு தலைவனாக அவனுக்கு ஒரு குற்ற உணர்வு. நான் தப்பாக முடிவெடுத்து இவங்களெல்லாம் கஷ்டத்தில் கொண்டு வந்துட்டேனோ, நான் எல்லாமே இழந்துன்னா நான் இந்த பெலிஸ்த தேசத்துக்கு வந்த தப்பு ஆயிடுச்சோ. இப்படி இந்த அந்த இழப்புகள் மட்டுமல்ல, அவனுடைய பொறுப்பினால் உள்ள ஒரு வருத்தம். ஒருவேளை நீங்கள் கூட அந்த லீடர்ஷிப் ரோலில் இருக்கலாம். உங்கள் ஆஃபீஸில் ஒரு டீம் லீடராக இருக்கலாம், ஊழியத்தில் ஒரு லீடராக இருக்கலாம். சில நேரத்தில் நம்ம எடுக்கிற முடிவுகள் அதனால் சில பாதிப்புகள் வரும்பொழுது அதனால் உள்ள ஒரு கில்ட்டி, ஒரு குற்ற உணர்வு அது உங்களை பாதிக்கும். அப்படி யாராவது இந்த நாளில் அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா அன்பான சகோதரா சகோதரி? அநேக நேரத்தில் இந்த தலைவர்கள், லீடர்ஸுங்கிறவங்க நான் பார்த்துருக்கிறேன், they are the most loneliest people. தனிமையானவங்க. கீழே இருக்கும் பொழுது நிறைய பேர் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துருக்கீங்களா? கார்பரேட்லேயும் சரி, நீங்கள் ஒரு சாதா ஒரு வேலையாளர், ஒரு ஒர்க்கராக இருக்கும்போது உங்களுக்கு நிறைய பேர் கூட வருவாங்க, சாப்பிட வருவாங்க, உட்காந்து ஜோக் அடிப்பாங்க. நீங்கள் ஒரு லீடராக உயர்ந்து போக 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 உங்களுடைய அந்த வட்டம் சுருங்கிட்டே வரும்.
ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது அந்த லீடர்ஸுக்கு போய் ஓடி போய் சொல்கிறதுக்கு ஒரு இடம் இருக்காது. பார்த்துருக்கீங்களா? ஊழியத்துலேயும் அப்படி தான். மேலே போய் மேலே போக போக உங்களுடைய வட்டம் சுருங்கிட்டே இருக்கும். சொல்ல இடம் இருந்தாலும் உங்களுக்கு சொல்ல முடியாது, அந்த பொசிஷன்லேருந்து சொல்ல முடியாது. சின்னதாக இருக்கும்போது ஓடி போய் அப்பா எனக்கு பிரச்சனைன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு தலைவனாக இருக்கும் பொழுது ஓடி போய் எல்லார்ட்டையும் போய் அதை ஷேர் பண்ண முடியாது. ஸோ தாவீதுடைய வாழ்க்கையில் எப்பக்கமும் நெருக்கம், எப்பக்கமும் நெருக்கம். யூஸ்வலாக இந்த மாதிரி நெருக்கம் வரும்பொழுது நான் சொன்ன மாதிரி நமக்கு ஒரு அவுட்லெட் வேணும். யார்கிட்டையாவது போய் நெருக்க பாரத்தை சொல்லணும், பாரத்தை இறக்கி வைக்கணும். ஆனால் தாவீதுக்கு இந்த நேரத்தில் ஒருத்தரும் கிடையாது. ஹி ஹேஸ் நோபடி, அப்சல்யூட்லி நோபடி. மனைவி கிடையாது போய் சொல்கிறதுக்கு, நண்பர்கள் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அந்த சூழ்நிலை. அதனால தான் அவன் சொல்லுகிறான், நான் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், மிகவும் நெருக்கப்பட்டான். ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னை கேட்டுக்கொண்டுகிற அன்பான சகோதரனே, சகோதரியே, யூ ஆர் நாட் அல்லோன். நீங்கள் தனிமை அல்ல. தாவீது அந்த நெருக்கத்தில் அவன் எப்படி அதை ஹேண்டில் பண்ணினான் என்று மட்டும் ஒரு சில காரியங்களை நாம் பார்த்துவிட்டு நம்ம ஜெபித்து முடிக்கலாம். இந்த நெருக்கத்தில் யூஸ்வலாக மக்கள் என்ன செய்வாங்க, மனிதர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? அதுதான் தாவீதோட கூட இருந்தவங்க செய்து காட்டினாங்க. முதல்ல அந்த வசனத்தில் போட்டிருக்கு, அவங்க எல்லாம் இழந்ததினாலே மன கிளேசமானதினால் அப்படின்னு போட்டிருக்கு. மன கிளேசம், அதுக்கு இது ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கு? ஈச் ஒன் வாஸ் பிட்டர் இன் ஸ்பிரிட், கசப்பாயிட். நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள், இழப்புகள் வரும்பொழுது பொதுவாக மனித இயல்பு, அவர்கள் வாழ்க்கையில் கசப்பு வரும். ஐயோ எனக்கு இப்படி நடந்துருச்சு, ஆண்டவர் இப்படி அனுமதிச்சாரே, இப்படி நல்லா இருக்கும்னு நினச்சேன், இப்படி ஆயிடுச்சு. ஆனால் வாழ்க்கையில் ஒரு கசப்பு, பிட்டர். அதுதான் தாவீதோட கூட இருந்தவங்க. அந்த பிட்டர்னஸ்னால தான் அவங்க தாவீதையே கொலை பண்ணணும்னு பார்த்தாங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் நெருக்கத்தில் இருக்கும் பொழுது இந்த கசப்பு உங்களிலே வராதபடிக்கு மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். முதல் காரியம், அந்த கசப்பான எந்த வேரும் உங்களிலே வேர்கூடாதபடிக்கு எச்சரிக்கையாக. அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு கிருபை இழந்து போகும். எபிரேயர் 12:15 சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சவுல் ராஜா. ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், பொறாமையினாலே அவன் உள்ளத்தில் ஒரு கசப்பு, அதை அவன் டீல் பண்ணாதனால அந்த கசப்பு வளர்ந்து வளர்ந்து அவன் ஆண்டவருடைய கிருபை இழந்து போய் கடைசியில் பரிதாபமாக அவனுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை முடித்து போட்டான். நம்முடைய தேவ பிள்ளைகளுக்கு இது ஒரு எச்சரிப்பு. நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் நினைக்கிற மாதிரி காரியங்கள் நடக்கலை, நான் நினச்ச மாதிரி நடக்கலை, பிறகு என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கெல்லாம் நடக்குது, நான் இப்படி நினச்சேன் இருந்ததும் போச்சு. ஒருவேளை நீங்கள் நினச்ச மாதிரி காரியம் நடக்காதுங்கிறது உங்கள் இருதயத்தை மட்டும் சோதித்துக் கொள்ளுங்கள். எந்த விதத்திலும் கசப்பு உங்களை ஆட்கொள்ளாதபடிக்கு உங்கள் இருதயத்தை மட்டும் காத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய ஹையஸ்ட் ஸ்பிரிச்சுவல் மார்க். நான் நிறைய ஆவிக்குரியவன் காட்டுறதுக்கு நான் ஒரு நாளைக்கு இவ்வளோ அதிகாரம் படிக்கிறேன் இல்லை இவ்வளோ ப்ரேயர் பண்ணுறேன்னு இல்லை. உங்களுக்கு உள்ள கசப்பு மட்டும், ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது ஒரு ஆள் எவ்வளோ சீக்கிரம் மன்னிக்க முடியும், இந்த கசப்பு இல்லாமல் இப்படி, அதுதான் த ரியல் மார்க் ஆஃப் த ஸ்பிரிச்சுவாலிட்டி. அது மட்டும் அந்த கசப்புணர்வு இல்லாதபடி பார்த்துக்கலாம். அப்படி இருந்துன்னா அது ஒரு கேன்சர் மாதிரி நமக்குள்ளே இதை பற்றி பிடித்து நம்ம தேவ கிருபை இழந்து போவோம் என்று வேதம் சொல்லுகிறது. ரெண்டாவது கசப்புணர்வு அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? ஒரு யூஸ்வலி பீப்புள் என்ன பண்ணுவாங்க, ரெண்டாவது அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, தே ஆர் பிளேமிங் டேவிட். தாவீதை அவங்க குற்றப்படுத்துகிறாங்க. எப்பொழுதுமே கசப்பு வரும்போது, முறுமுறுப்பு வரும், இந்த பிரச்சனைகள் வரும்போது யாரையாவது பலிகடாக்கலாமான்னு நம்ம தேடும். ஆனால் தேவ பிள்ளைகள் மட்டும் அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்தவங்க மேலே நம்ம ஆதாம் ஏவாளின் சந்ததிகள் தான். அவங்க ஆண்டவர் கேட்டபோது உடனே ஆதாம் ஏவாள் சர்ப்பத்தையும் எப்போவுமே அடுத்தவங்களை பாயிண்ட் பண்ணி நம்ம ஒருவேளை நெருக்கம் வரும்பொழுது எப்போவுமே நம்ம யாரை பலிகடாக்கலான்னு கை காட்டாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கும். அதில் ஆனால் இது யூஸ்வலாக மனித ரெஸ்பான்ஸ் சொன்னேன். கசப்பு இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்க. டோன்ட் பிளேம் எனிபடி வென் யூ ஆர் இன் அ டிஸ்ட்ரெஸ். இந்த தாவீது என்ன செஞ்சான் அந்த வசனத்தில் போட்டிருக்கு. ஆனால் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லியிருக்கு. டேவிட் strengthened himself in the Lord. மிகவும் அழகான வார்த்தை, அநேகர் வாசித்திருக்கிற வார்த்தை, அநேக செய்திகளும் இதில் கேட்டிருப்பீங்க. ஆனால் எப்படி ஸ்ட்ரெங்தன் பண்ணனான்னு அதில் போடுறது.
அந்த ஒரு லைனோடு முடிச்சுட்டாங்க. டேவிட் ஸ்ட்ரெங்தன் ஹிம்செல்ஃப் இந்த லார்ட். எப்படி ஒருத்தனால ஸ்ட்ரெங்க் பண்ண முடியும்? நினச்சி பாருங்கள். நீங்கள் உங்களை அந்த சூழ்நிலையில் கொஞ்சம் போட்டு பாருங்கள். ஈஸியாக வாசிச்சுட்டு போயிடும். நீங்கள் உடைந்து போயிடுவோம். நம்ம எல்லாம் அந்த இடத்துல இருந்தால் உடைந்து போயிடுவோம். ஒன்றும் வேண்டாம், இருந்தாலும் என்னென்ன கொண்டுட்டு போயிருங்க, அவ்வளோதான். உடைந்து போனால் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். இந்த ஏரோப்ளேன்ல எல்லாம் வரும்பொழுது அந்த ஏர் ஸ்டீவர்டு வந்து ஒரு செக்யூரிட்டி அனௌன்ஸ்மெண்ட் சொல்லுவாங்கல்ல, ஏதாவது இந்த கேபினில் ப்ரெஷரைஸ் இன்னும் போயிடுச்சுன்னா ஆக்சிஜன் மாஸ்க் வரும். முதல்ல நீங்கள் எடுத்து உங்கள் மூக்கில் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்களை மற்றவங்களெல்லாம் அட்டன் பண்ணுங்கள். முதல்ல உங்களை நீங்கள் திடப்படுத்தி கொள்ளுங்க, அப்புறம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஆறுதல். இப்போ நமக்குள்ளாடியே இறைச்சல், நமக்குள்ளாடியே ஸ்டெபிலிட்டி கிடையாது. முதல்ல தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டான். எல்லாம் சுற்றியவனுக்குள்ளா கலக்கங்கள், சுற்றி கலகம், அவனை கல்லறியெல்லாம் பார்க்குறாங்க, எல்லாம் போச்சு. நமக்குள்ளாடியும் கலக்கம் இருக்கும்ல. இதான் ப்ரெஷர் குக்கர் சிச்சுவேஷன் சொல்லுவாங்கல்ல. ப்ரெஷர் குக்கர்னால் எல்லா இடமும் அடைஞ்சிருக்கும், ஒரு இடம் போக முடியாது. உள்ளே வந்து பெருசாகிட்டே வரும், பிரச்சனை பெருசாகிட்டே வரும், வெடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும், ஒரு இடத்துலையும் அவுட்லெட் இருக்காது. அந்த நேரத்தில் தான் தாவீதை குறித்து போட்டிருக்கு, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஓகே பிரதர், எப்படி? ஹவ் தாவீது இங்கே எப்படின்னு அவன் சொல்லலை, ஆண்டவர் சொன்னான். ஆனால் தாவீது நிறைய சங்கீதங்களை எழுதியிருக்கிறார். அந்த சங்கீதங்களை படிக்கும் பொழுது சில கீஸ், சில காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். விசேஷமாக குறிப்பாக சங்கீதங்கள் 42:5 அல்லது 42:11, அடுத்த அதிகாரம் 43:5 ஒரே மாதிரி வசனங்கள் வரும். இந்த வசனங்கள் மட்டும் வாசிங்க. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும், என் முகத்து ரட்சிப்பு என் நிமித்தம் தேவனுமாயிருக்கிறவரை, என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன், நான் இன்னும் துதிப்பேன். முதல்ல அவன் யார்கிட்ட இதெல்லாம் சொல்றான்? யார்கிட்ட சொல்றான்? என் ஆத்துமாவே, அவங்கிட்ட சொல்றான். ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் கலங்குகிறாய்? நீ யார்கிட்ட உங்க ஆத்துமாவிட்ட சொல்லியிருக்கீங்களா பிரச்சனை வரும்போது? ஆத்துமாவே ஏன் கலங்குற? தேவனை நோக்கி அமர்ந்துரு. நீங்க உங்க ஆத்துமா கிட்ட நம்பிக்கையூற்ற வார்த்தைகளை, விசுவாசமான வார்த்தைகளை இந்த பிரச்சனைகள் நடுவில் சொல்லியிருக்கீங்களா? நம்ம எவ்வளோ தடவை இதை வாசித்திருக்கோம்? என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கிறேன்னு சொல்கிறவங்க மட்டும் இருக்கா? இருக்கிறவங்களும் ப்ரைஸ் இல்லாட ஒரு 3 பேரை பார்க்குறேன். திஸ் இஸ் த கீ. நம்ம உள்ளாடி கொந்தளிப்புகள், இறைச்சல் வரும்போது இறையாதே, அமைதலாயிரு. ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? தேவனை நோக்கி அமர்ந்துரு. நம்ம மனசு வந்து என்ன நிறைய திசைகளில் யோசிக்கும். ஏன்னா நான் எல்லாம் ரொம்ப திங்க் பண்ணி எனக்கு முடி போயிடுச்சு. ஒரு பிரச்சனை வந்துன்னா அது 10 விதத்தில் யோசித்து என்ன பண்ணலான்னு நம்ம அப்படி பண்ணி நம்ம டயர்டாயிரும், ஒன்றும் நடக்கவும் செய்யாது. அது வேற விஷயம். ஆத்துமாவே அமைந்துரு. ஏன்? தாவீதால எப்படி தன்னை திடப்படுத்தி கொள்ள முடியும்? இறைகிற உள்ள இருந்த ஆண்டு சொல்கிறேன், ஆத்துமாவே ஸ்பீக் டு யுவர் செல்ஃப் ஹோப் அண்ட் ஃபெய்த் இன் யுவர் டிஸ்ட்ரெஸ். நீங்க நெருக்கத்தில் இருக்கும் பொழுது சொல்லுங்க, ஆத்துமாவே அமர்ந்துரு. இன்னொரு வசனத்தை நம்ம எல்லாரும் ஜெபத்துக்கு முடியல சொல்லுவோம், அதுவும் தாவீது சொன்னதான். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. முதல்ல அவன் ஆத்துமாவே கர்த்தரை நோக்கி அமர்ந்த விசுவாசத்தை சொல்லும் பொழுது ரெண்டாவது சொல்கிறான், ஆத்துமாவே சகல உபகாரங்களையும் மறவாதே. பிரச்சனை வரும்போது சொல்லியிருக்கீங்களா? ஆத்துமாவே உனக்கு தெரியுமா ஆண்டவர் இவ்வளவு உபகாரங்கள் நமக்கு செய்திருக்கிறார்? ஒன்றும் இல்லை, ஒன்றையும் மறவாது. நினைச்சுப்பார். ஒரு பிரச்சனை வரும்போது நினைச்சுப்பார். அவன் வெறுமையாய் சொல்லவில்லை. ஒரு முறை அவனுக்கு முன்பாக கோலியாத் என்ற ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அதை பார்த்துட்டு சவுல்கிட்ட சொல்கிறான், நான் இந்த விருத்த சேதனம் இல்லாதவனை நான் கொண்டு போடட்டா. அப்போ சவுலுக்கு அந்த விசுவாசம் இல்லை. சவுல் சொல்கிறான், நீ சின்னவன், உன்னால் முடியாது. அப்போ தாவீது என்ன சொன்னான்? ஒரு முறை ஒரு சிங்கம் வந்தது, ஒரு முறை ஒரு கரடி வந்தது. அவன் பழையதை நினைச்சு பார்க்குறான், அதை சொல்லுகிறான், என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தருடைய கைக்கும் என்னை தப்பு வைப்பா. இப்போ இது ஒரு பெரிய பிரச்சனை தான். ஆனால் அப்படி ஒரு பிரச்சனை இதுக்கு முன்னாடி வந்தது. அன்னைக்கு செய்த தேவன் இன்னைக்கு செய்வார். நம்ம எத்தனை வாழ்க்கையில் நன்மைகளை அனுபவிச்சா, புதுசாக ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே மனம் அடிஞ்சு
அப்படித்தானே நிறைய பேருடைய நம்முடைய நிலைமை இருக்கிறது. என்னைக்காவது ஒரு பிரச்சனை வரும்பொழுது, இதை விட பெரிய பிரச்சனை வந்தது, இந்த நோயை விட நான் சாகிற மாதிரி ஒரு நோய் வந்தது பிரதர், அன்னைக்கு தப்புவிச்ச தேவன் இன்னைக்கு என்னை தப்புவிப்பார். ஹல்லேலூயா. அவனுடைய விசுவாச அறிக்கை அவனை மட்டுமல்ல, அதை கேட்டுட்டு இருந்த சவுலையே மாற்றிருச்சு. ஓகேப்பா, போ போ. நம்முடைய விசுவாசத்தை நம்மை அறிக்கை பண்ணும்போது, சகல உபகாரங்களை நம்ம சாட்சியாக சொல்லும் பொழுது, அது நம்மை பலப்படுத்துகிறது மட்டுமல்ல, அதை கேட்டு கற்றுக்கிறவங்களையும் கன்வின்ஸ் பண்ணும், அவங்களே பலப்படுத்தும், அவங்களுடைய அவிசுவாசத்தை அது மாற்றும். ஹல்லேலூயா. நெருக்கத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுங்க, உங்கள் ஆத்துமாவிடம் பேசுங்க. ஸ்பீக் டு யுவர் சோல், ஹோப் அண்ட் ஃபெய்த். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. மீண்டும் அந்த வசனத்தில் 42:5 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனை நோக்கி காத்திரு. இரண்டாவது காரியம், தேவனை நோக்கி காத்திரு. இவனுக்கு நோக்கிறதுக்கு வேற இடமே கிடையாது. இப்போ ப்ரெஷர் குக்கர்னு சொன்னேன், எல்லா இடமும் அடிபட்டு போச்சு. ஆத்துமாவே, உனக்கு பார்க்கறதுக்கு உன்னுடைய ஃபேமிலி இல்லைப்பா, உன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, வேற ஒன்றுமே இல்லை. தேவனையே நோக்கி அமர்ந்துரு. Be still and know that He is God. தேவனை நோக்கி அமர்ந்துரு. நம்ம பரபடன் நிறைய நேரத்தில் இந்த நெருக்கத்தில் ஓட பார்ப்போம். இதே தாவீது சங்கீதம் 55 சொல்லுறான். அது மட்டும் குயிக்காக வாசிக்கிறீங்களா? சங்கீதம் 55:7 இருந்து. நான் தூரத்தில் அலைந்து திரிந்து, நான் தூரத்தில் அலைந்து, அதுக்கு முந்தின வசனத்தில், அப்பொழுது நான் எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால், அதுக்கு முந்தின வசனத்தில் வாசிங்க. அதுக்கு முந்தின வசனத்தில், பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது, அருக்களிப்பு என்னை மூடிற்று. அப்பொழுது நான் எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால், எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால், நான் பறந்து போய் இறைப்பார்வேன். நான் தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்திரத்தில் தங்கி இருப்பேன். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இருக்கிற இடத்துல ஒரு பிரச்சனை வந்து நம்ம எல்லாம் நினைக்கிறது என்ன தெரியுமா? எங்கேயாவது ஆள் காணாத இடத்துல போய் இருந்துரும். என்ன, இந்த சொசைட்டியை ஃபேஸ் பண்ண முடியல, ஆட்களை ஃபேஸ் பண்ண முடியல, இந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போயிடும், இல்லைன்னா இன்னொரு நாட்டுக்கு போயிடணும், எனக்கு யாரையும் பார்க்க வேண்டாம், அலைந்து திரிந்து புறாவை போல் சிறகுகள் இருந்தெல்லாம் பிரச்சனையிலிருந்து பறந்து போயிருப்பேன். அதுதான் தாவீது சொல்லுகிறார். ஆனால் இந்த இடத்துல தாவீது சொல்லுகிறான், தேவனை நோக்கி அமர்ந்து. இன்னும் பறக்காதப்பா, உன் இடத்தை விட்டு நீ இன்னும் ஓட வேண்டிய தேவையில்லை, ஓட வேண்டிய தேவையில்லை, தேவனை நோக்கி அமர்ந்துரு. சில பேருக்கு இதே ஒரு பேட்டர்னாக இருக்கும். ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கும், உடனே இன்னொரு ஊருக்கு போவாங்க, இன்னொரு ஊரில் பிரச்சனை வரும், வேலையில் பிரச்சனை வரும், இன்னொரு கம்பெனியில் பிரச்சனை வரும், இன்னொரு கம்பெனி. ஒரு இடத்துல அமைதியாக இருந்து அதை ஃபேஸ் பண்ணுவதுக்கு ஆண்டவருடைய கிருபை யாரும் கேட்கறது இல்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு காரணமும் நேரம் உண்டு. சில நேரத்தில் ஆண்டவர் அனுமதிப்பார், அதுவான பாதையாக இருக்கும். ஆனால் எப்பொழுதுமே பிரச்சனையிலேருந்து பறந்து போகிறத, இதுதான் இயல்பு, நம்ம மனித இயல்பு. ஆனால் தாவீது இந்த இடத்துல சொல்லுகிறான், என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்தார். நேரம் போகிறது குறிப்பாக சுருக்கமாக என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன சாட்சியை மட்டும் சொல்லுகிறேன். நான் ஒரு MNC கம்பெனியில் ஆண்டோட கிருபையினால் ஒர்க் பண்ணுறேன். 12 வருஷத்துக்கு முன்பாக அந்த வேலையில் ஜாயின் பண்ணேன் சிங்கப்பூரில். இந்த ஜாயின் பண்ணி ஒரு புதிய டீம் ஃபார்ம் பண்ணாங்க, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு ஒரு டீம். அது ஆண்டவர் கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலைன்னு ரொம்ப சந்தோஷமாக ஜாயின் பண்ணி என்னுடைய அந்த டீமோட ஹெட் ஆஃபீஸ் வந்து அயர்லாண்டுங்கிற ஒரு தேசத்தில் இருக்கிறனால 1 மாதம் கழித்து இந்த டீமில் 5 பேர் உண்டு. இந்த டீமில் எங்கள் டீம் லீடராக ஒருத்தரையும் நியமித்திருந்தான். எல்லாரும் 5 பேர் சேர்ந்து அயர்லாந்து தேசத்துக்கு 1 வாரத்துக்கு போனோம். சும்மா அந்த ஆஃபீஸில் போய் எங்களுடைய பாஸ் கூட ஒர்க் பண்ணுறது. நாங்கள் சென்று சேர்ந்த நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில், புதிய டீம் 1 மாதம் தான் ஆச்சு அந்த நாங்கள் ஜாயின் பண்ணி அந்த டீம் ஃபார்ம் பண்ணி. அந்த காலையில் என்னுடைய இந்த டீம் லீடாக இருக்கிறவங்க அவருடைய பாஸை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காண்டி அந்த நாங்கள் இருந்த ஹோட்டல் ரூமில் ஒரு கான்ஃபரன்ஸ் புக் பண்ணி, இன்றைக்கு நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு நாளைக்கு மண்டே ஆஃபீஸில் போய் அதை காட்டுவோம் அப்படின்னு சொன்னார். இப்போ எனக்கு அது வரைக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒர்க் பண்ணி என் வாழ்க்கையில் பழக்கம் இல்லை. எனக்கு அது வந்து ஒரு முக்கியமான ஒர்க்காகவும் படவில்லை. அதனால் நான் சொன்னேன், சரி ஓகே, நான் வந்து காலையில் எங்கேயாவது சர்ச் இருக்கா பார்த்துட்டு வரேன், நீங்கள் மத்தியானத்துக்கு பிறகு முடிஞ்சால் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அவர் வந்து ஒரு வேறு நாட்டுக்காரர், வேறு மதத்துக்காரர். நான் அவருக்கு இது வந்து ஒரு ஹீ டிடன்ட் டேக் இட் வெல். நான் அவருக்கு அது வந்து ஒரு இவன் ஏதோ உதாசீனப்படுத்திட்டு போன மாதிரி அவருக்கு உள்ளாடி ஒரு பேட் இம்ப்ரெஷன். முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்கல்ல.
அதனால் திருப்பி வந்த 2 வாரத்தில், அது ஒரு அக்டோபர் மாதம் நடந்தது. நவம்பர் மாதத்தில் அந்த எங்கள் ஆஃபீஸில் நார்மலாக இயர் அண்ட் ரிவ்யூ எழுதி இவன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூவில் ஒரு புவர் ரேட்டிங்கை போட்டுட்டார். அவர் புதிய மேனேஜர், ஏதோ நினச்சி புதிய மேனேஜர் போட்டுட்டார். ஸோ என்னுடைய கம்பெனியில் என்னோடய டிவிஷன் வந்து ஹை பெர்ஃபார்மிங் டிவிஷன். ஸோ அதில் ஏதாவது புவர் ரேட்டிங் இருந்ததுன்னா அவங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து they will fire them. just they will fire. you are not fit to the job. இப்போ அந்த என்னுடைய மேனேஜர் கூப்பிட்டு, இந்த பையனுக்கு நீ வந்து புவர் ரேட்டிங் போட்டிருக்க, that means we need to fire him அப்படின்னு சொன்னார். அப்பொழுது தான் அதோடைய சீரியஸ்னஸ் அவர் உணர்ந்தார். அவரும் புதிய ரோல்னால அவர் அது அவ்வளோ சீரியஸாக எடுக்கவில்லை. அவருக்கும் he couldn't take it well. பட் அவர் என்னை கூப்பிட்டார். எனக்கு ஒன்றுமே தெரியாது, இப்படி நடந்துட்டுருக்கேன், பின்னாடி இவ்வளோ விஷயம் நடந்துட்டு. என்னை கூப்பிட்டு இப்படி நான் ரேட்டிங் பண்ணேன். ஆனால் இப்போ என் மேனேஜர் சொல்கிறாரு, we need to fire him, he is not, are you fit for the job அப்படின்னு கேட்டார். இப்போ எனக்கு பயங்கர உள்ளத்தினுடைய கசப்பு, கோபம், ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தை பெரிதுபடுத்தி இப்படி பண்ணாங்களேன்னு சொல்லி எனக்கு அடுத்து நான் சொன்ன மாதிரி எனக்குள்ளாடி ஒரு கசப்பு, ஒரு கோபம். அவரை 2-3 நாள் நான் ஃபேஸ் பண்ணவே இல்லை. ஆனால் ஆண்டவர் அந்த நேரத்தில் ஒரு சிலரை எனக்கு தெரியாது, எனக்காண்டி பரிந்து பேசி அந்த நேரத்தில் they didn't fire me. I was kept in the job for a while. பட் ஆனால் அடுத்த 2 வருஷம் எனக்கு கொஞ்சம் ரிஸ்கியாக இருந்தது. அப்பொழுது நான் நினச்சது, எனக்கு கசப்பு வந்தது மாட்டம் இல்லை, நான் நினச்சேன் எப்படியாவது இந்த இடத்துல இருந்து இன்னொரு வேலைக்கு போயிடணும், எப்படியாவது போயிடணும், ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஹியர். ஆனால் சேர்ந்து 2 மாதம் தான் ஆச்சு. ஆனால் அப்படி சேர்ந்து இன்னொரு கம்பெனியில் உடனே ஜாயின் பண்ண என்ன ஆகும், அந்த ரெஸ்யூமில். ஸோ 2 மாதம் தான் ஒரு கம்பெனியில், அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பான். இட்ஸ் நாட் அ குட் ட்ராக் ரெக்கார்ட் ஆர் ப்ரொஃபைல். தாவீது சந்தித்தது மாதிரி பெரிய விஷயம் கிடையாது அது. ஆனாலும் இப்படி ஒவ்வொரு உங்கள்கிட்ட யார்கிட்டையும் கேட்டால் ஏதாவது ஒரு பகுதியில் இந்த மாதிரி நீங்களும் கடந்து போயிருப்பீங்க. நெருக்கம், பறந்து எங்கேயாவது போயிடுவோன்னு தோணும். பட் ஆண்டவர் சில நேரத்தில் அங்கேயே உட்கார வைப்பார். உட்கார், அமைதியாக இரு, தேவனை நோக்கி அமர்ந்து, பி ஸ்டில் அண்ட் நோக்கர். அது எப்படி முடிஞ்சதுன்னு நான் என் சாட்சி அப்புறமா சொல்கிறேன். ஒரு பாயிண்ட், தேவனை நோக்கி அமர்ந்திருக்கும் போது ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை அவர் காட்டி தருவார். மற்றவங்க எல்லாம் அடுத்தவங்க யாரையோ பிளேம் பண்ணும் பொழுது ஆண்டவர் நம்முடைய தவறுகளை ஆண்டவர் காட்டி தருவார். உணரவை உள்ளந்தெரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். He will fix us first. அவருடைய சித்தத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். We need to be quieted. புதிய ஏற்பாட்டு சபைக்கு அந்த 1 சாமுவேல் அதே வசனத்தில் சொல்லியிருக்கு, நான் இன்னும் அவரை துதிப்பேன். அடுத்தது தேவனை நோக்கி அமர்ந்திருக்கிறது மட்டும் இல்லை, அவர் துதிப்பாராம். பிரைஸ் அண்ட் வர்ஷிப். நமக்கு நெருக்கம் வரும்போது ப்ரேயர் பண்ணுறதே பெரிய விஷயம், அதில் துதிக்கிறது எப்படி துதிக்கிறது. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலேருந்து துதிச்சாங்களா? எப்படி யாருக்காவது துதிப்பு வருமா? நீங்கள் வாசிக்கிறது ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி நெருக்கத்தில் இத்தனை பேர் துதிப்பீங்க, மனசை தொட்டு சொல்லுது. நமக்கு ப்ரேயர் பண்ணக்கூட தோணாது சில நேரத்தில். ஆனால் புதிய ஏற்பாட்டு சபைக்கு இளைத்து போன ஜனங்களுக்கு ஆண்டவர் அவருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அருளி செய்து, அதை குறித்து ஏசாயா இப்படி அழகாய் சொல்லியிருக்கிறார். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவேன், இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல். ஏசாயா 28:11 படிக்கிறோம். இளைத்து போனவன் இளைப்பாறுதல் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் ஜெபம் பண்ணுங்க, அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்க. அது ஆண்டவர் நமக்கு தந்த பாக்கியம். அதை குறித்து நிறைய ஸ்டடீஸ் அப்பா எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது நம்மை மனதினால பேசுறது இல்லை, நம்ம ஆவியில பேசுகிற காரியங்கள் நம்மளை இளைப்பார பண்ணும், நம்மை பலப்படுத்தும். when you are distressed, pray in the Holy Spirit, speak in tongues. ஆண்டவருடைய அபிஷேகத்தில் நிறைந்து பேசுங்க, அது உங்களை பலப்படுத்தும். உங்களுக்கு ஜெபிக்க வரலையா? பரிசுத்த ஆவியின் துணையோடு ஜெபம் பண்ணுங்க. ஒரு வாக்கு கடங்கா பெருமெச்சுகளோடு உங்களுக்காக பரிந்து பேசுகிறவர். ஹalleluya, hallelujah. Trust in him, depend on the Holy Spirit, he will guide you through. அடுத்து தாவீது என்ன பண்ணா? இந்த ப்ரெஷர் குக்கர்னு சொன்னேன்ல, ப்ரெஷர் குக்கரில் எல்லா இடம் அடைஞ்சிருக்கும். ஆனால் ஒரு இடத்துல மேலே மட்டும் ஒரு சின்ன ஓட்டை இருக்கும், அதில் ஒரு விசில் போட்டு வச்சுருப்போம்ல. அது மட்டும் இல்லைன்னா அந்த ப்ரெஷர் குக்கர் வெடிச்சிடும். நெருக்கத்திலே மேலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். ஹalleluya.
நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். சங்கீதம் 18:6 அவன் சொல்லுகிறான், நெருக்கம் வரும்பொழுது உங்களை அமைதிப்படுத்துங்க, விசுவாசத்தை பேசுங்க, ஆவியில ஜெபம் பண்ணுங்க, பலன் கொள்ளுங்கள், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவர் கூப்பிடும் பொழுது தாவீது வசனம் எடுக்க வேண்டாம், நேரம் இல்லை. அடுத்த வசனங்களை சொல்லுகிறது, அவன் ஏப்போத்தை கொண்டு வந்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறான்னு கேட்கிறான். ஆண்டவருடைய சித்தத்தை அறிய விரும்புகிறான். ஆண்டவர் சொல்கிறார், நான் போகலாமா ஆண்டவரே, அவர்களை தொடர்ந்து போகலாமா? போப்பா போ. அவன் போனது மட்டுமல்ல, எந்த அமலேக்கியர் அவனை கொள்ளையடித்தார்களோ அந்த அமலேக்கியர்ல ஒரு பாய் அவனுடைய துணையோடு அவனை யூஸ் பண்ணி அந்த அமலேக்கியரை அவன் சங்காரம் பண்ணது மட்டுமல்ல, வசனம் சொல்லுகிறது, அவன் ஒன்றும் குறைவுபடாமல் தாவீது எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். 19வது வசனம், எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். அந்த ஸ்டெப் ப்ராசஸை பார்த்தீங்களா? நம்மன்னா முதல்லையும் அடிக்க தான் போவோம் இல்லை? எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனோன்னா எல்லாத்தையும் கூட்டிகிட்டு முதல்ல அடிக்க போவோம். முதல்ல அவன் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்தான். என்ன செய்யணும் ஆண்டவரே? பின்தொடர்ந்து சென்று அவன் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். ஒருவேளை என்னை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதர சகோதரியே, நீங்கள் இருக்கிற இடத்துல ஒருவேளை நீங்கள் இழந்த நிலைமையிலே, நெருக்கத்தின் நிலைமையில காணப்படுகிறீங்களா? உங்களுக்குள்ளா ஒரு பூகம்பம் வெடிக்கிற மாதிரி இருக்கா? அமைதியா இருங்க. பி ஸ்டில் அண்ட் நோ காட் இஸ் குட். ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். எந்த வழியில போகணும்னு வெளிப்படுத்துவார். பாதை தெரியல ஆண்டவரே, காலடி கூட தெரியல, எப்படி போகணும்னு தெரியலையா? ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அமைதியா இருங்க. ஹல்லேலூயா. என்னுடைய வேலையில் நான் சொன்னேன், இது நடந்தது முதல் வருஷம். 12 வருஷத்தில் நிறைய சாட்சி உண்டு. நான் சுருக்கி என்னுடைய எண்ட் ரிசல்ட் சொல்கிறேன். போன வருஷம் அதே டீம், அதே மேனேஜர் எனக்கு பக்கத்தில் இன்றைக்கும் இருக்கிறாரு. ஒன்றும் ஒரு இடமும் ஓடலை. ஆண்டவர் அவர் கூட ஒப்புரவாக கிருபை செய்தார். என்னை அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தினார். என்னுடைய மேலதிகாரி கண்களில் ஆண்டவர் தயை கொடுத்தார். ஆர் யூ ஃபிட் ஃபார் த ஜாப்னு எந்த மேனேஜர் கேட்டாரோ அந்த மேனேஜர் 3 வருடம் கழித்து என்கிட்ட சொன்னார், யூ ஆர் த லக்கி சாம் ஆஃப் த டீம், ப்ளீஸ் டோன்ட் லீவ் அப்படின்னு சொன்னார். இந்த டீமை விட்டு மட்டும் கொஞ்சம் நாளைக்கு போயிடாதப்பா அப்படின்னு சொன்னார். அது மட்டுமல்ல, போன வருஷம் என்ன நடந்ததுன்னு எனக்கே ஆச்சரியம். என்னுடைய மேலதிகாரி என்ன நினைச்சாரோ தெரியல, அவர் அந்த பொறுப்புலேருந்து எடுத்துட்டு என்ன அந்த பொறுப்பில் வச்சுட்டு இவரை என்ன டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி ரீஆர்க் பண்ணி விட்டாங்க. அது ஏன் இதில் வினோதம் என்னவென்றால், அவர் மிகவும் நல்ல மனுஷன், என்னை விட கடினமான உழைப்பாளி, த வெரி ஸ்மார்ட் கை. அவரிடத்துல என்னை கம்பேர் பண்ணும்போது அவரிடத்துல குறை ஒன்றும் இல்லை. ஏன் எப்படி நடந்தது இன்றைக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல அடியானை கொண்டு வந்து அவருடைய வேலை நடக்கணும்னா என்ன டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய மாதிரி ஆண்டவர் ரீஆர்க் பண்ணி அதே இடத்துல ஆண்டவர் எல்லாவற்றையும் திருப்பி தந்தார். சில நேரங்களில் ஆண்டவர் புதிய வழிகளை திறப்பார். சில நேரங்களில் நீங்கள் இருக்கிற இடத்துல அமர்ந்துருன்னு சொல்லுவார். என்ன சொன்னாலும் ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அமைதியாயிருங்கள். ஏற்ற நேரத்தில் நடக்கிறதுக்கு எனக்கு 11 வருஷம் ஆச்சு. 2-3 வருஷம் இல்லை, 11 வருஷங்கள். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு வேதத்தில் மிகவும் பிடித்த வசனம் என்ன தெரியுமா? ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்னது? சகலமும் நன்மைக்கு ஏதுவா. நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவங்களா? தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா? உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். கண்களை மூடலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நெருக்கத்தின் மத்தியிலே இருக்கிற ஆண்டவரே, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், ஆனாலும் என்று எனக்கு சாட்சி சொல்லணும் ஆண்டவரே. ஆனால் இன்னும் வந்து ஆனாலும் சொல்ல வழி தெரியலையாப்பா. ஒரு இடத்துல பிரச்சனைன்னு இன்னொரு இடத்துல போயிருந்தேன் ஆண்டவரே. முதல்ல எல்லாம் நல்லா தான் இருந்ததப்பா. திடீர்னு சூழ்நிலைகள் மாறினதே ஆண்டவரே. நான் அதை குறித்து வாசிக்கும் பொழுது பெலிஸ்தீரின் ராஜாவாகிய ஆகீஸ் தாவீதை குறித்து சொல்லுவான், நீ என் பார்வைக்கு பிரியமானவன், நீ என்றென்றைக்கும் என் ஊழியக்காரனாயிருப்பாய் என்று சொல்லுவான். பெலிஸ்தீருடைய ராஜாவுடைய ஊழியக்காரன், நல்ல ப்ரமோஷன். ஆனா மகனே மகளே, நீ இன்னொருத்தனுடைய ஊழியக்காரனை அழைக்கப்பட்டவன் அல்ல, நீ ராஜாவாய் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஏன் சில நேரங்களில் சூழ்நிலைகள் மாறுகிறது தெரியுமா?
உன்னுடைய அழைப்பு பெரியது. ஆண்டவர் உண்மையில் வைத்திருக்கிற திட்டங்கள் பெரியது. சில நேரத்தில் ஆண்டவர் சில இடைஞ்சல்களை, சில பேரை உனக்கு எதிராக திருப்பி விடுவார். உன்னை மடிப்பதற்காக அல்ல. உண்மையில் வைத்த திட்டம் பெரியது. உண்மையில் வைத்த திட்டம் பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு எங்க நடக்கணும்னு தெரியலப்பா, ஆனால் நீர் என் முன்னே இருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவே, உம்மை நம்புவேன். ஆண்டவரே, ஒருவேளை நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிற சகோதரா சகோதரி, உங்கள் மனதிலே கசப்பு இருக்கிறதா? தேவனை குறித்த கசப்பு, ஐயோ இவர் இப்படி செஞ்சிட்டாங்களேங்கிற கசப்பு, கசப்பை உங்களை வேரோடு பிடுங்கி எறிந்து விடுங்கள். தேவ கிருபை உங்களை அதிகமாய் ஆட்கொள்ளும். தேவ கிருபை உங்களை அதிகமாய் ஆட்கொள்ளும். கசப்பை பிடித்துக்கொண்டு கிருபை எழுந்து போகாதீர்கள். கசப்பை தூர எறிந்து விட்டு கிருபையை பற்றி கொள்ளுங்கள். தேவ கிருபை உங்களை ஆட்கொள்ளும். ஆண்டவரே, தாவீது நெருக்கத்தை எப்படி கையாண்டான் தெரியுமா? உங்கள் ஆத்துமாவோடு சொல்லுங்கள், ஆத்துமாவே கலங்காதே, ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய்? தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புவது அவராலே வரும். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல நன்மைகளை மறவாது. நெருக்கத்தில் முறுமுறுக்கிற மாதிரி இருக்கா? ஆண்டவர் பழைய காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை, உங்கள் பெற்றோர் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள், அறிக்கையிடுங்கள், சொல்லுங்கள். உங்கள் விசுவாசம் பெருகும், நீங்கள் மற்றவர்களையும் திடப்படுத்துவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இளைத்தவனை இளைப்பாறப்படும் இளைப்பாறுதல். பரிசுத்த ஆவியானோட அபிஷேகத்தில் நிறைவில் பேசுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆவியிலே பேசுங்க. ஆண்டவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை, குதூகலத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் யூ லார்ட், பிரைஸ் யூ லார்ட். ஆண்டவரே, நெருக்கத்தின் மத்தியில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, எனக்கு எந்த பக்கமும் போக முடியாது. ஆண்டவரே, எனக்கு கிளவராக சொல்றதுக்கு என் மனைவி இல்லை, என் புருஷன் இல்லை, எனக்கு ஆலோசனை சொல்ல யாரும் இல்லை, என்னை பாதுகாத்து கொண்டிருந்த நண்பர்களே எனக்கு விரோதமாக எதிராய் திரும்பினாங்க. ஆண்டவரே, நான் கொஞ்சம் போல ஏதோ சேர்த்து வச்சிருந்தேன்ப்பா, அதுவும் போச்சுது. ஆண்டவரே, எப்பக்கமும் நெருக்கம், எப்பக்கமும் நெருக்கம். என் வேலையிலே ஏதோ இல்லை நல்லா பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் என்ன பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆண்டவரே, அந்த சூழ்நிலையில அங்கலாய்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரா சகோதரி, நெருக்கத்தின் மத்தியில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் உங்களை விசாலத்திலே கொண்டு வருவார். ஆண்டவரை நோக்கி அமர்ந்திருங்கள், அமர்ந்திருங்கள். Be still and know that he is God. கொந்தளிக்கிற கடலின் மத்தியிலே, இரைச்சலின் மத்தியிலே அமர்ந்திருங்கள். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு. சிறிது நேரம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? ஆண்டவரே, நெருக்கத்தின் மத்தியிலிருந்து உம்மை அழைக்கிறேன். ஆண்டவரே, இந்த வருடத்தின் கடைசியிலே எனக்கு ஒரு ஆண்டவரே விடுதலையை தாங்கப்பா, எனக்கு ஒரு பதிலை தாங்க, எனக்கு ஒரு வழி திறங்க. ஆண்டவரே, பாதை காட்டுங்க. ஆண்டவரே, பாதை காட்டுங்க. ஆண்டவரே, இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவே, என்னை அவரிடம் ஒப்படைத்தே, வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவே, என்னை அவரிடம் ஒப்படைத்தே, வெட்கப்பட்டு போக. காலடி தெரியாமல் போனாலும், ஹல்லேலூயா, காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தர் என் கை உண்டு. காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தரின் பெருவெள்ளத்திலே வழி திறக்கிற தேவன், சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார். நம்பி நான் செல்லுவே, சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார்.
நம்பி நான் முன் செல்லுவேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படை வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை வெட்கப்பட்டு வனாந்திரமே வாழ்க்கையானால், வனாந்திரமே கர்த்தரின் பக்கமுண்டு. வனாந்திரமே வாழ்க்கையானாலும் கர்த்தரின் பக்கம் உண்டு. வேண்டியதை அவர் கொள்வார், நம்பி நான் முன் செல்லுவேன். வேண்டியதை இயேசு பார்த்து கொள்வார், நம்பி நான் முன் செல்லுவேன். இயேசுவை நம்புங்கள், இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? கர்த்தர் தந்த அருமையான வார்த்தைக்காய் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அவன் நெருக்கப்பட்ட நேரத்திலே கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டு கர்த்தரை நோக்கி அமர்ந்திருந்து கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருந்து அவன் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டது போல கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய நெருக்கத்தின் சூழலிலே கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்து நாம் தொடர்ந்து முன்னேறுவோம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. நல்ல பிதாவே, அருமையான நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையின் வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மகனை இன்னும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. இன்னும் அநேகம் ஆயிரங்களுக்கு கர்த்தர் பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு ஏற்ற நேரத்தில் தந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என் ஆத்துமாவே ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனையே நோக்கி அமர்ந்திரு என்று சொன்ன வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் எங்கள் சூழ்நிலைகளை நெருக்கப்படுகிற நேரத்தில் கர்த்தரை மாத்திரம் சார்ந்து முன்னேற கர்த்தர் எங்களுக்கு உதவி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆன்லைன் மூலமாக இணைந்திருந்து இந்த வார்த்தையை கவனித்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை மாத்திரம் நோக்கி அமர்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா மகிமையும் கனமும் கர்த்தருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். எங்களை தரை மட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோதரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.